ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விதைப்பதாகும். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்ச நாளாவே சைக்கோக்குள்ள நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவர் பிடிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதன்படி சைக்கோக்குலர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சில்வர் கலர் ஒரு ரிங் போட்டிருப்பாரு. இதை பத்தி மக்கள் யாரும் கேள்விப்பட்டாலும் பார்த்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆர்ஜே. இப்போ கொஞ்ச நாளாவே சைக்கோக்குலர் நிறைய பேர் கொல்லப்பட்டுடாம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இதை பத்தி நம்மளோட பேச வரப்போகிறது சைக்கோ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ராம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நாங்களா சார், இந்த சைக்கோ கிளர் எப்படி இப்பெல்லாம் மாறுறாங்க, எதுக்காக இப்படிலாம் கொலை பண்ணுறாங்கன்னு பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி ப்ளீஸ். கண்டிப்பாமா, இந்த சைக்கோ கிளர்லாம் மேக்ஸிமம் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல பண்ண ஒரு சின்ன தப்பு அது அவங்க மனசுல ரொம்ப பாதிச்சிருக்கும். இந்த சைக்கோ கிளருக்குலாம் பசி, தூக்கம், காமம், வெறுப்பு, கோவம் எதுவுமே இருக்காதுமா. அவங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்களா, யாரெல்லா பிடிச்சி கொள்ளலாம் அதை பத்தி அவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்கம்மா. ஓ மை காட், ஏன் சார் அப்படிலாம் கொலை பண்ணுறாங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களே. அவங்க அப்போ எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ண, எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் சமூகத்தில் வாழ முடியும்? ஏன் அவங்க கொலை பண்ணுறாங்க? உங்கள் அந்த பிடிக்க முடியாது சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால். கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். கண்டிப்பாமா, இந்த மக்கள் தான் அப்படிலாம் காரணம். மக்கள் அவங்க செட்டில் சோறு இருக்க மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்க செட்டில் சோறு இருக்க பார்க்கவே மாட்டான். அந்த சைக்கோ பார்த்துக்கிட்ட போய் தேவையில்லாமல் அவன் ஈகோ டச் பண்ணுற ஏதாச்சும் ஒன்று பண்ணானா கண்டிப்பாக அந்த சைக்கோ சும்மா இருக்க மாட்டான். சந்தோஷத்துக்காக கொலை பண்ணுற அந்த சைக்கோ அவனோட ஈகோக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கொலை எப்படி இருக்குன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கொலை பண்ணுவாங்க சைக்கோ பார்த்துலாம். தயவு செஞ்சு யாரும் சைக்கோ பார்த்துட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க பேசாம முட்டுருங்க. அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க பேசாம முட்டுருங்க. நீங்க தான் ஒரு சைக்கோ பார்த்து உருவாக்குறீங்க, தேவையா கிண்டல் பண்ணி உருவாக்குறீங்க. அவங்க பேச அமைதியாக தான் இருப்பாங்க, நீங்க தான் போய் உண்டாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள. அவங்க பேச அவங்க போக்கில் விட்டுருங்க ப்ளீஸ். இதுதான் நான் சொல்கிறேன். அவங்க யூகோவை மட்டும் டச் பண்ணுவாங்க. அவங்க யூகோ தான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, சைக்கோ பார்த்து உருவாகிறத யாரும் தடுக்கவே முடியாது. ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்காச்சு. ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா சார் சைக்கோ பார்த்துக்கிட்டு? அவங்க ஈகோ மட்டும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த ஒரு கான்வர்சேஷனை பார்க்கலாம். தலை எரியுது, 100 கிலோ வச்ச மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ண? ஹாஸ்பிட்டல் போலாமா? நீங்க என்ன குடிக்கிறீங்களா? ஓ சாரி.
பேசிட்டு இருக்கீங்க? நீ தனியா பேசிட்டு இருக்கீங்க. பாருடா கண்டுபிடிச்சிட்டான், இவனையும் போத்துரு. சார் இப்ப கூட பாருங்க சார், உங்களை தான் கொலை சொல்றான். இவன் சொல்றதுனால தான் சார் 8 பேரை நான் கொன்னேன். இப்ப கூட வரும்போது கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் கொண்டு வந்தேன் சார். சாரி சார், சாரி சார். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வியூஸே போக மாட்டேங்குது. எந்த மாதிரி வீடியோ போடலாம்? நம்ம பிராங்க் வீடியோ போடலாமா? பிராங்க்னா எந்த மாதிரி பிராங்க்? சைக்கோ பிராங்க். சரி இதுவே போடலாம். ஓகே வா போலாம். சைக்கோனா எந்த மாதிரி சைக்கோ வீடியோ போடலாம்? நம்ம ஒருத்தன்ட்ட போய் ஏதாவது சைக்கோ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம். அவனோட ரியாக்ஷன் வச்சு நம்ம வீடியோவை போட்டுடலாம். சரி சூப்பர், இதுவே தான் போடலாம். சாரி ப்ரோ பிராங்க் ப்ரோ, கேமரா பாருங்க. சாரி ப்ரோ, சும்மா பிராங்க் பண்ணோம். ஏய் இது போன் வருது. நீங்க பிராங்க் பண்ணீங்க, நான் பயந்துட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மைண்டான் பாருங்க, பயந்துருக்கான் பாருங்க. சாரி சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட் சாரி சொல்லுங்க. யாருமே சார் நல்லா பாருங்க. ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லு, உனக்கு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏய் மயிறு நான் பொய்யா சொல்றேன். தெரியல நம்ம வீடியோ வந்திருக்கு. அவன் தான் இவனா? இங்க வாடா போடா. ஏய் இங்க வாடா போடா. ஏய் இவன் தான்டா அந்த சைக்கோ கில்லர். இப்போ எங்கே ஓடிட்டு இருக்காம சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளான் வீடியோ பண்ணி ஒரு சைக்கோட ஈகோவை அவன் தூண்டிட்டான். அந்த சைக்கோட ஈகோவை தூண்டது இப்போ அந்த சைக்கோ இவனை கொல்றதுக்காக தொட்டிட்டு இருக்கான். இவன் இதை மட்டும் பண்ணல, இவன் சைக்கோக்களோட தம்பியை வேற கொண்டிருக்கான். இவனையும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சைக்கோக்கள் கோவப்பட்டு இப்போ இவங்கெல்லாம் கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இந்த சண்டையில் ஜெயிக்க போகிறது யார்? அந்த சைக்கோக்களோட தம்பி இவனோட தம்பியை கொண்டிருக்கான். அதனால தான் இவன் சைக்கோக்களோட தம்பியை கொண்டிருக்கான். இந்த 2 அண்ணன்களில் எந்த அண்ணன் ஜெயிக்க போகிறான்? எந்த அண்ணன் ஜெயிச்சாலும் ஒரு அண்ணன் கண்டிப்பாக செத்துருவான். அந்த அண்ணன்களில் உனக்கு சைக்கோக்களரா இல்லை இந்த ஓடிக்கிட்டு இருக்கோம் யாருன்னே கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தம்பி ரொம்ப லேட்டே அப்புறமா சரி லேட் எதுவும் பண்ணிருக்கான். எங்க போனாங்க? எங்க நாங்க இருந்த பால் எங்க போனாங்க? ஏன்டா சோகமா இருக்க? 2 நாளா என் தம்பியை காணும்டா.
இங்கே தாண்டா விளையாண்டுட்டு இருக்கோம். நான் அதை பண்ணுறேன். சரி நீ சோகமா இருக்கா, வா போய் நம்ம தேடலாம். புரியுது, வாட போய் தேடு. அந்த இடத்துல தான் தேடுங்க, அங்கெல்லாம் பாருங்க. டேய் சாந்தன், உன் தம்பி இங்க தான் இருக்கான். போடு. டேய் டேய் என்னாச்சு? எதுடா? இல்லடா, தெரிஞ்சு செத்துட்டான்டா. வாய்ப்புல செத்துருக்க மாட்டான் அவன். தம்பியை கொன்னல, இது வரைக்கும் நீ எத்தனை பேரை கொண்டிருப்ப? நான் கொண்டது கூட கம்மி தான். அவங்க எல்லாரும் எங்க அண்ணன் வந்து கொல்லுவான் பாரு. करती थी बाहों में खो के तुम जो बिछड़े, मर जाऊंगी मैं रो रो के। देखने वाले तुम्हें तो होंगे लाखों में, मेरे जैसा प्यार होगा किसकी आंखों में। ये सोच के पाओगी क्या चीज गवा दी है तुमने।
क्या क्या बातें करती थी बाहों में खो के तुम जो बिछड़े मर जाऊंगी मैं रो रो के देखने वाले तुम्हें तो होंगे लाखों में मेरे जैसा प्यार होगा किसकी आंखों में चाहे जितनी कोशिश कर लो किसी और की हो ना पाओगी क्या चीज गवा दी है तुमने ये सोच के सोना पाओगी क्या चीज गवा दी है तुमने ये सोच के सोना पाओगी எங்க சொல்லு 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 நீ சொல்லு எங்க போலாம் எங்க போலாம் சொல்லு 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 சொல்லுப்பா சொல்ல மாட்டேன் போட்டாங்க. ஹலோ ஹலோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு அங்க கூட்டு போங்களேன். நான் எங்க வரணும்? நான் வந்து பண்ணிச்சுக்கன்னு நினைக்கிறேன் இருந்து கூட்டு போங்களேன். சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன். என்ன வந்து ஒருத்தர் கடத்திட்டான். என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொண்டுட்டான். அவன்கிட்ட நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா எப்படி எனக்கு தேடி வந்து கொல்லுவான். போலீஸ்ட்டு போலாமா? மாறிங்க போலான்னு இருக்கோம். இப்போ போலீஸ் கேஸ் நடத்தினா ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பண்ணுறது? எப்படி என்ன தேடி வந்து கொல்லுவான். நான் அதுக்கு முன்னாடியே அவனை கொன்னே ஆகணும். பிராங்க் வீடியோ எடுத்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா இப்போ எனக்கு கொன்றுவாங்க. எப்படி அவனை கொன்னே ஆகணும். வேற வழியே எனக்கு இல்லை. அவனை கொன்னேதான் ஆகணும். வாடா போலாம். சரி வா போகணும். இதுதான் நம்ம இருக்கிற இடம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் கழிச்சு போனா ஒரு 4 வீடு தள்ளி தான் அந்த சைக்கோக்குள்ள வீடு. இதைதான் நம்ம இங்கதான் நம்ம போக போறோம். இதுதான் கொல்ல போறோம். பிளான்லாம் வேணாம், அங்க போய் பாத்துக்கலாம். போ. 5 பேர் இருக்கோம். அவனை ஈஸியா நம்ம கொண்டுடலாம். சரி கொல்லுங்க. சரி நம்ம 3 பேர் இருக்கோம், நம்ம பாத்துக்கலாம்.
இதை விட எத்தனை பேர் கொண்டிருப்பேன் நீ மோசம் ஏன் கீழே இப்போ நான் கொல்ல போறேன். புழுவை வந்து மீன் சாப்பிடுங்க, மீனை வந்து மனுஷன் சாப்பிட்றான், மனுஷனை சாப்பிட ஒரு பேச்சு வந்து இயல்பை வாழ்ந்துட மாட்டீங்க. அது இயற்கைடா. இயற்கை உங்க கொள்றதுக்கு ஒருத்தவன் அந்த எம்மா வருவான். அப்போ நீங்கள் தவிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்பும் கடைசி மரணத்தில் தான் போய் முடியும். அதே மாதிரி இப்போ நான் வந்திருக்கேன் உங்க எல்லாரும் கொள்ள. அப்படியே பேசிட்டே இருக்க விட மாட்டேன். நான் கொல்ல போறேன். கொல்ல போறேன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாவக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். கொல்லு. தம்பி உன்கிட்டே நான் வரேன்டா தம்பி, உன்கிட்டே நான் வரேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொஞ்ச நாளாகவே சைக்கோகளாக நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனவர்தன் என்கிறவர் நியமிக்கப்பட்டார். அவர் ஆக்ஷன் எடுத்து 2 நாளில் சைக்கோக்ளரை என்கவுண்டர் செய்துவிட்டார். இதனால் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனவர்தனுக்கு பாராட்டுகள் வந்த வண்ணம் உள்ளது. இதனால் மக்களிடம் போலீஸ் மீது ஒரு நம்பிக்கை வந்து உள்ளது. நாளைக்கான செய்திகளிடம் உங்களுடன் முரண்படுகிறேன். இந்த உலகத்தை விட்டு என் தம்பிக்கிட்ட நான் போகிறேன். ஹலோ கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆர்ஜே. அப்பா, ஒரு வழியாக சைக்கோக்குள்ளார என்கவுண்டர் பண்ணிட்டாங்கப்பா. அந்த ஜனவர்தனுக்கு தாங்க நன்றி சொல்லணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனவர்தன், ஐ லவ் யூ. இனிமேல் சுதந்திரமாக நைட்டில் பகலில் ஜாலியாக போகலாங்க வெளியே. சைக்கிள் இனிமேல் எந்த தொல்லையுமே இல்லைங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனவர்தன், ஹேட்ஸ் ஆஃப் யூங்க. தேங்க்யூங்க. உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். ஆக்ஷன் எடுத்து 2 நாள் தான் பிடிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் அமைச்சருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து கமிஷன் ஆகுங்க. அதாங்க என்னோட விருப்பம். என் ஆசையும் கூட அதாங்க. ஓ ஷேட், நான் எதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். என் சந்தோஷத்தை அப்படியே கொட்டிட்டுறேன் உங்க விட. இப்போ நம்ம வந்த விஷயம் அது இல்லைங்க. இப்போ நம்ம டாக்டர் ராம் நம்ம அன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுவாங்க. இப்போ இந்த டாக்டர் ராம் மறுபடியும் வந்துடுறாங்க இந்த சைக்கோக்குள்ளர் இறந்ததுக்காக. அவர் தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன் இந்த சைக்கோக்குலாம் இப்போ இருக்காங்க, இப்போ என்கவுண்டர் பண்ணாலும் மறுபடியும் வருவாங்களா, இன்னொருத்தர் சைக்கோக்குள்ள பிறப்பானா வருவானா என்று அவர் கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், இந்த சைக்கோக்குள்ளரை பற்றி கொஞ்சம் நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கலாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதாச்சும். அஃப்கோர்ஸ்மா, கேளுங்க. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கேளுங்க. டாக்டர், இந்த சைக்கோக்குள்ளர்லாம் மனுஷங்களை ஏன் கொள்றாங்க? அவங்ககிட்ட மனுஷங்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டாங்களா, இல்லை மனுஷங்க மேலே தான் இருப்பாங்களா, இல்லை மிருகங்க மேலே இருப்பாங்களா, இல்லை அனிமல்ஸ் கிட்டேயாச்சும் அவங்க அன்பை காட்டுவாங்களா, இல்லை மனுஷங்கிட்ட தான் அன்பை காட்டுவாங்க? இது யார்கிட்ட அன்பை காட்டுவாங்க? ஏன் அவங்க பிடிச்சி கொண்டு இருக்காங்க மனுஷங்களை? அவங்க பற்றி வந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். திஸ் பிரில்லியன்ட் கொஸ்டின். நீங்கள் கேட்டதுக்காக நான் அந்த விஷயம் சொல்கிறேன். பொதுவாக சைக்கோபேக்டெல்லாம் வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களாம் அனிமல்ஸ் கிட்டலாம் ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. மனுஷங்கிட்ட தான் எப்படி இருப்பாங்க. ஏன்னா மனுஷங்க தான் ஒருத்தவங்க கிடைச்சிட்டா இன்னொருத்தவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அது லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஒருத்தவங்க கிடைச்சா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மிருங்க அப்படி இல்லை. ஒருத்தவங்க மேலே பாசம் காட்டிட்டா அவங்க விட்டு போக மாட்டாங்க. இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய்க்கிட்ட வந்து தலையை கோதி விட்டு நீங்கள் 2 வருஷம் கழிச்சு போயிட்டு வந்தால் கூட அந்த நாய் உங்ககிட்ட பால் சுட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதுதான் மனுஷங்களுக்கும் நாய்க்கும் எல்லாம் வித்தியாசம். ஆனால் மிருகங்க நல்லா பாசமாக தான் இருக்கும். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை, சுயநலம் பிடிச்சவங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒருத்தன் தட்டில் சோறு இருந்தால் போதும், மற்ற தட்டில் சோறு இருந்தால் பார்க்கவே மாட்டான். அதுதான் மனுஷங்க. சின்ன வயசுல மிருகங்கிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பாங்க அவங்க சைக்கோபாத்தெல்லாம். ஓ டாக்டர், இவ்வளோ விஷயம் இருக்க மனுஷங்களுக்கு மிருகங்களுக்கு கிடையே. ஏன் டாக்டர் இப்படிலாம் இருப்பாங்க? அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் பேர் சொல்லுங்க எங்கள்கிட்ட.
ஏன் கண்டிப்பாம்மா, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி தான் சைக்கோபாத் உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனுஷங்க வேற, சைக்கோபாத் வேற. சைக்கோபாத்துக்கும் மனுஷங்களுக்கும் ஒத்தே போகாது. கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், ஒத்தே போகாது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பி தவறி சைக்கோபாத் கிட்ட போய் அவங்களோட ஈகோவை தூண்டுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவன் தேடி வந்து கொள்ளுவான். இப்போ ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பாம்புக்கு நீங்கள் சீண்டிட்டீங்க, ஒரு தடவை அடிச்சுட்டு விட்டீங்க, அந்த பாம்பு மறுபடியும் பழிவாங்க சொல்கிறாங்களே, பழிவாங்க வரும்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியுது. ஆனால் சைக்கோபாத் கண்டிப்பாக வருவான் அவங்ககிட்ட. பழிவாங்க கண்டிப்பாக வருவான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பரம்பரையே மேலே கொண்டுருவான். அவ்வளோ அவன் கோபமானவன். ஒரு பாம்புக்கு சமம் அவன். பழிவாங்கல ஒரு பாம்புக்கு சமம் தான் சைக்கோபாத். சைக்கோபாத்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான்மா. ஒரு குழந்தைய அன்பா பார்த்துக்க மேலே சைக்கோபாத்தையும் பார்த்துக்கணும். ஒரு குழந்தை திருடுற மேலே சைக்கோபாத்தி திருத்த முடியும். தப்பி தவிர நீங்கள் அவன் ஈகோவை மட்டும் தூண்டிட்டீங்க, அவ்வளோதான். அவன் உங்களை கல் எது கிடைக்குதோ வச்சு கொண்டுருவாங்க அவங்கள. அவன் ஈகோவை மட்டும் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அவன் கொலை பண்ணுவான். அந்த கொலை எப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவன் இதனால தான் கொலை பண்ணுறான். குழந்தை மாதிரி தான். அவன் திருத்திருக்கலாம், இப்போ என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. அவன் விஷயம், அவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன, அவனோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு நம்ம இது பண்ணியிருக்கலாம். இப்போ அவனை கொண்டுனையும் சரி விட, இன்னொருத்தன் வர முடியாமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு சைக்கோபாத்கிட்ட இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. சொல்கிறேன், சைக்கோபாத்லாம் நல்லவங்க தான். அவங்க நம்ம தான் அன்பாக பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டாக்டர். நிறைய விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணி, நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணீங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் ஒரு கான்ஷியஸ் நம்ம மீட் பண்ணுவோம் டாக்டர். அடுத்த ஒரு டாபிக் தான் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களிடம் விட பெரியது உங்கள் ஆர்ஜே. தம்பி, உன்னை என்கிட்ட பிரிச்சிட்டாங்க தம்பி. நான் உன்கிட்டே வரேன். இது ஒரு சுயநலம் பிடிச்ச உலகம் தம்பி. நான் உன்கிட்டே வரேன் தம்பி. என்னை எடுத்துக்க தம்பி.